வைத்தார்கள். அவ்வளவு வீரியம் கொண்ட அந்த மதிமயக்க செடியை சித்தர்கள் எப்படி கண்டுபிடித்து அதை கையால் எடுத்து பதப்படுத்தி வைத்திருப்பார்கள் என்று சற்று யோசித்து பாருங்கள். சாதாரண மனிதர்களின் மூளைகளுக்கு இது எட்டவே எட்டாது. சித்தர்கள் தியானத்தில் அமரும் போது வாயில் கனகமணி என்று சிறிய மணி போல இருக்கும். இந்த மணியானது தெய்வங்களை வசியம் செய்யக்கூடியதாகும். இந்த கனகமணி எவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்றால், பாதரசத்துடன் பல ரகசிய வசிய மூலிகைகளை சேர்த்து மணி போன்று உருவாக்கி அதை வாயில் அடைத்து வைத்துக் கொள்வார்கள். முக்கிய குறிப்பை ஒன்றை இவ்விடத்தில் நாங்கள் தெரிவிக்கின்றோம். என்னவென்றால், கனகமணி என்பது வேறு, ரசமணி என்பது வேறு. இரண்டும் வெவ்வேறு தன்மைகளை கொண்டதாகும். அந்த வசிய மூலிகைகள் பெயர்களை வெளியே சொல்ல இயலாது. காரணம்